திடீர்னு கர்த்தர் ஆவியானவர் இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க சிஸ்டர், இதுதான் அவங்க கூடி செபிக்கும் போது என்னாச்சா, திடீர்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வாசிங்கள, 2 வாசிங்கள, இங்கிலீஷ்ல வாசிங்க யாராவது. சடன்லி என்ன வந்துச்சா சிஸ்டர்? சவுண்டு பரலோகத்துல இருந்து போதங்க சிஸ்டர். திடீர்னு பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் வந்ததா? ஹல்லேலூயா. என்ன சத்தம் வந்ததா? திடீர்னு ஒரு சத்தம் வந்ததா? திடீர்னு சத்தம் வரப்போது மஞ்சுளம்மா மேல. திடீர்னு ஒரு சத்தம் வரப்போது, மகளே நீ இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இது ஆலயத்துக்கு வர இல்லையா? திடீர்னு ஒரு சத்தம் வரப்போது, அந்த வியாதியை சொஸ்தமாக்கு, பிள்ளைகளை உயர்த்து, பேர பிள்ளைகளை உயர்த்து. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்துல கூட, கால்வலியில கூட என் மகள் வந்து ஜெபிக்கிறபடியா திடீர்னு கர்த்தர் ஒரு சத்தத்தை அனுப்புகிறவரா இருக்கு. ஹல்லேலூயா. அதனால நான் வாஞ்சியோடு இருக்கிற சிஸ்டர், நான் வாஞ்சியோடு இருக்கிற. திடீர்னு ஆண்டவர் என்ன செய்வாருன்னு தெரியாது. திடீர்னு சில அபிஷேகத்தை கொடுப்பாரு, சில வரங்களை கொடுப்பாரு. திடீர்னு சில தேவதூதர்கள் இறங்கி வருவாங்க. திடீர்னு பார்த்தா சில பிரேக் த்ரூ நடக்கும். திடீர்னு பார்த்தா வியாதி போவோம். திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய இடத்தை கொடுப்பாரு. திடீர்னு பார்த்தா கொல்ல ஜனங்கள் வருவாங்க. திடீர்னு பார்த்தா என்னென்னமோ நடக்க போகுது. ஏன்னா கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் அற்புதம்